நடிகர் அஜித் நடிச்சுக்கிட்டு இருந்த குட் பேட் அக்லி படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. விடாமுயற்சி படம் இன்னும் முடியல, கொஞ்சம் கேப் எடுத்திருக்காங்க. இந்த சமயத்தில் அஜித் துபாயில் ஒரு கார் ரேஸ் நடக்குது. அந்த கார் ரேஸில் கலந்துக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ப்ராக்டிஸ் எங்கே நடக்குது, ட்ரைனிங் செஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெயினில் இருக்கக்கூடிய பார்சிலோனா அப்படிங்கிற நகரத்தில் நடக்குது. அஜித் எந்த காரை ஓட்ட போறாரு அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகிருக்கு. அதை அஜித் குமார் ரேசிங் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட அஃபிஷியல் பேஜ்லேயே போட்டிருக்காங்க. துபாயில் இந்த ரேஸ் நடக்க போகுது. வருகிற ஜனவரி 10, 11, 12 ஆகிய 3 நாட்களும் இந்த ரேஸ் நடக்கும். துபாயில் இருக்கக்கூடிய ஆட்டோட்ரோம் அப்படிங்கிற அந்த ட்ராக்ல தான் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இது ஒரு 24 ஹவர்ஸ் ரேஸ். 24 ஹவர்ஸ் ரேஸ் அப்படின்னா இப்போ காலையில் 8 மணிக்கு அந்த ரேஸ் ஆரம்பிக்குதுன்னா அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் அந்த ரேஸ் முடியும். அந்த ரேஸ் முடிகிற வரைக்கும் இந்த கார்களை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு டீமுக்கு அதிகபட்சம் 4 டிரைவர்ஸ் இருக்கலாம். 4 டிரைவர்ஸும் மாற்றி மாற்றி இந்த 24 மணி நேரத்தையும் ஓட்டுவாங்க. இடையில ஃபியூவல் ஃபில் பண்ணுறதுக்கு, டயரை மாற்றுறதுக்கு நிறுத்திக்கலாம், டிரைவர்ஸை மாற்றுறதுக்கும் நிறுத்திக்கலாம். அந்த 24 மணி நேரத்தில் அதிகமான ரவுண்ட்ஸ் எந்த கார் வருதோ, அதாவது எந்த டீம் வருதோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு அறிவிக்கப்படுவாங்க. நம்ம அஜித் குமாரோட டீம்ல அஜித் தான் பிரைமரி டிரைவர். அவர் இல்லாம இன்னும் 3 டிரைவர்கள் இருக்காங்க. அவங்க 3 பேருமே இன்டர்நேஷனல் ரேசிங்ல கலந்துக்கிட்டவங்க தான். அவங்க யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஃபேபியன் டஃபியக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர், அடுத்தது பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த மேத்யூ டேட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர், அடுத்தது ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த கேமரூன் மெக்லியோட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர். இந்த 3 பேரும் அஜித் குமார் ரேசிங் அப்படிங்கிற அந்த டீம்ல அஜித்தோட சேர்ந்து கார் ஓட்ட போறாங்க. இந்த ரேஸ்ல பங்கேற்க போறாங்க. இந்த டீமோட மேனேஜரா நோயல் தாம்சன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் இருக்க போறாரு. அஜித் குமார் ரேசிங் இப்ப காரையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன கார் ஓட்ட போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போர்ஷ் நிறுவனத்தோட 911 GT3 கப் அப்படிங்கிற அந்த காரை தான் பயன்படுத்த போறாங்க. இந்த காரோட படங்களும் வெளியாகி இருக்கு. அந்த கார்ல நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு, நிறைய பிராண்ட்ஸோட ஸ்டிக்கர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அதுல ஒரு முக்கியமான லோகோ இருக்கு. அது என்ன லோகோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அப்படிங்கிறது. அந்த லோகோவை அஜித் குமாரோட கார்ல ஓட்டியிருக்காங்க. இது தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறைக்கு அஜித் குமார் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். உலக அளவில் தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையை கொண்டு போய் சேர்த்திருக்காரு அஜித் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு ஏற்கனவே தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நன்றி தெரிவித்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஜனவரி மாசம் தான் இந்த ரேஸ் நடக்க போகுது. ஆனா இப்போ ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய பார்சிலோனா அப்படிங்கிற அந்த நகரத்துல தொடர்ந்து இந்த காரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அஜித் குமார். அதற்கான வீடியோஸும் நிறைய வெளியாகிட்டு இருக்கு. அவர் அங்க டீமோட இருக்கக்கூடிய படங்களும் நிறைய ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.